அனைவருக்கும் வணக்கம். நாம் அகப்பை சித்தர் பாடி அருளிய மெஞ்ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். வண்ணம் புவனமடி அகப்பே மந்திரம் தந்திரமும் இன்னமும் சொல்வேனே அகப்பே என்று கேட்பாயே. பொதுவாக ஒருவர் கதை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உடனிருந்து அவர் சொல்லுவதை கேட்பவர்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போதுதான் கதை சொல்பவருக்கு உற்சாகமாக இருக்கும். சிலரை பார்க்கும்போது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே பார்த்தபடி அமர்ந்திருப்பார்கள். சிரிக்கவும் மாட்டார்கள், எந்த விதமான முகபாவனை மாற்றத்தையும் காட்ட மாட்டார்கள், அப்படியே அமர்ந்திருப்பார்கள். என்று சொன்னால்தான் ஒரு விடயத்தை சொல்பவருக்கு சுவாரஸ்யம் உண்டாகும். கேட்பவர் ஆர்வமாக கேட்டால் மட்டுமே சொல்பவருக்கு உற்சாகம் இருக்கும். இதை அகப்பை சித்தர் இங்கே சொல்லுகிறார், மனதிடம் சொல்லுகிறார். மனிதர்கள் சொல் பேச்சை பெரும்பாலும் கேட்பதில்லை. மனிதர்களை காட்டிலும் மனிதர்களின் மனம் என்பது நிச்சயமாக நம்முடைய பேச்சை கேட்பதில்லை என்பதை சித்தர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே மனதோடு வாழ்வது மிகவும் அரிது என்கிற கொள்கையை நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள். மனதை வயப்படுத்துவதும் மனதோடு சேர்ந்து பயணிப்பதும் அத்தனை எளிதான காரியம் அல்ல என்பது நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர்கள் கொண்டிருந்த கொள்கையாகும். நம்முடைய வலையொலியிலேயும் பாருங்கள், எண்ணற்ற பதிவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நல்ல பதிவுகளை கொடுத்தாலும் அவற்றுக்கு பெரிய அளவிலே சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து ஆர்வம் காணப்படவில்லை. ஒரு சாதாரண செடி, தும்பை செடி, அந்த தும்பை செடியையும் அந்த தும்பை செடியின் சாற்றை கொண்டு சளியை கலட்ட முடியும். தும்பை பூவை ரசமாக வைத்து குடித்தால் சளி தீரும் என்று சாதாரணமாக ஒரு 4-5 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். பல லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். மாய்ந்து மாய்ந்து நாம் ஏராளமான விடயங்களை சொல்லுகிறோம். இவற்றை பார்ப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை. எல்லா சித்தர்களுக்குமே இந்த நிலை இருக்கிறது. இதைத்தான் இங்கே அகப்பை சித்தர் சொல்லுகிறார். இன்னமும் நான் சொல்வேன், ஆனால் நீ என்று கேட்டால் தான் சொல்வேன் என்று சொல்லுகிறார். இந்த புவனம் என்பது பலவித வர்ணஜாலங்களை கொண்டிருக்கிறது. இந்த புவனத்திற்குள்ளே மனிதன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பற்பல விதமான மந்திரங்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தித்தான் பார்க்கிறான். அவற்றை பற்றியெல்லாம் நான் உனக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நீ ஆர்வம் காட்டாமல் இருந்தால் நான் உனக்கு எப்படி சொல்வது என்று இங்கே அகப்பை சித்தர் கேட்கிறார். அத்தி வரைவாடி அகப்பே 51 அட்சரமும் மித்தையாம் கண்டாயே அகப்பே மெய் என்று நம்பாதே. ஆங்கிலத்திலே மித் என்று சொல்லுவார்கள். ஜாலம், ஏமாற்று வித்தை அல்லது மாய்மாலம் என்பதான பொருளை அது கொடுக்கும். 51 அட்சரங்களை கொண்டு மொழி என்பது உருவாக்கப்படுகிறது. பொதுவாக மொழியிலே 51 எழுத்துக்கள் உள்ளன. தமிழிலே ஆரம்பத்திலே தமிழ் கிரந்தம் என்கிற முறை கடைபிடிக்கப்பட்ட போது 51 அட்சரங்கள் எழுத்துக்கள் இருந்தன. தற்காலத்திலே மாற்றியமைக்கப்பட்ட தமிழ் அட்சரங்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக 30 என்று ஆகிறது. அதன் பிறகு உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. வடமொழி உச்சரிப்பை கொடுப்பதற்காக ச, ஷ, ஹ போன்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவை அன்றி ஆயுத எழுத்து என்கிற ஒரு எழுத்தும் இருக்கிறது. மொழி என்பது வளர்ச்சி அடைய எழுத்துக்களுடைய அமைப்புகள், அதன் தன்மை மாற்றி அமைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு மொழி என்பது 51 அட்சரங்களை கொண்டிருக்கிறது. மலையாள மொழி இது போல 51 அட்சரங்களை கொண்டிருக்கிறது. இந்த 51 அட்சரங்களை இங்கே அகப்பை சித்தர் குறிப்பிடுவதற்கு காரணம், மொழியால் அதாவது எழுத்து வடிவத்தால் ஞானத்தை வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. அது நிச்சயம் அத்தியின் வடிவத்தை ஒத்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார்.
எப்படி அத்திப்பூ பூத்ததை எவரும் பார்த்ததில்லை. அத்தி மரத்திலே நேரடியாக காய்கள் தான் இருக்கும். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அதன் காம்பிற்கு சற்று கீழே ஒரு மெல்லிய பூ வடிவம் இருப்பதை பார்க்க முடியும். அது மறைந்திருக்கிறது. அதுபோல அத்தி எப்படி தன்னுடைய மலர்களை வெளியே காட்டுவதில்லையோ அதுபோல மொழி என்பதும் ஞானத்தை முழுமையாக காட்டிவிடாது என்பது பொருளாகிறது. 51 அட்சரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மொழி, ஞானம் குறித்தான விளக்க நூல்கள் இவை எல்லாமே உனக்கு உண்மையான ஞானத்தை காட்டிக் கொடுக்க போதுமானவை அல்ல. நீ இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியாலும் உனக்கு உண்மையாக வந்து அமைந்திருந்த உத்தம சத்குருவின் மூலமாக மாத்திரம்தான் நீ ஞானத்தை அடைய முடியுமே அல்லாது வேற எந்த வகையிலும் வெறும் நூல்களால் ஏட்டுக்கல்வியால் ஞானத்தை அடைய முடியாது என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பை சித்தர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. தத்துவம் ஆனதடி அகப்பே சகலமாய் வந்ததடி, புத்தியும் சொன்னேனே அகப்பே பூத வடிவளவோ. தத்துவம், தத்துவம், துவம் என்றால் இரண்டு, தத் என்றால் அது. அது இரண்டாக இருக்கிறதா ஒன்றாக இருக்கிறதா என்பதில் தான் ஞானத்தின் தேடுதல் தொடங்குகிறது. பராபரம் வேறு, உயிர்கள் வேறு, இந்த இரண்டும் ஒன்றாக சேர முடியாது. அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு இருக்கிறது. எப்போதுமே ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியாது என்று சொல்லுவது துவைத சித்தாந்தம். பரமாத்மாதான் ஜீவாத்மாவாக சலித்திருக்கிறது. பராபரமே சகலமாகவும் தன்னை சலிக்க வைத்து கீழிறங்கி பிரதிபிம்பித்து காணுகிறது என்று சொல்லுவது அத்வைதம். இந்த இரண்டு தத்துவங்களும் தான் பொதுவாக ஞானத்தினுடைய தேடலில் இருப்பவர்களுக்கான அடிப்படையான இரண்டு விடயங்கள். இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் அது துவைதமாக இருக்கட்டும் அத்வைதமாக இருக்கட்டும், எல்லாமே மனிதனின் தேடுதலிலே மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட கற்பனைகளை கொண்டே உருவாக்கி இருக்கிறது. இது பற்றியதான புரிதலை தெரிந்து கொள்வதற்காக நிறைய புத்திமதிகளை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் 5 பூதங்களுக்குள் அடங்கிவிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5 பூதங்களை கொண்டுதான் பிரபஞ்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவும் கூட மித்தை, அதாவது மாயை. ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவன் கனவற்ற சொலுத்தி என்கிற நிலையில இருக்கும் போது இந்த 5 பூதங்களும் இல்லை. ஆகாயம் முதற்கொண்டு எந்த பூதமும் அப்போது இல்லை. அவன் ஏதோ ஒரு சூனியத்திலே வெட்ட வெளியிலே இருக்கிறான். கனவு காணும் போது ஒரு மாய உலகிலே அவன் வாழ்கிறான். ஆனால் கனவற்ற உறக்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எதுவுமே இல்லாத ஒரு சூனியத்திலே பூச்சியத்திலே இருக்கிறான். இந்த பூச்சியம் என்கிற நிலைதான் பராபரத்தின் அடையாளம். பராபரம் எப்போதும் பூச்சியமாகவே இருக்கிறது. இன்றைய விஞ்ஞானிகள் கருந்துளை என்கிற ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிளாக் ஹோல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே. இந்த கருந்துளைக்குள்ளேதான் சகல சராசரங்களும் உள்ளே சென்று ஒடுங்கி இருக்கின்றன என்று இப்போது விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த உலகை பார்ப்பதும் உலகை பற்றியதான கல்வியை கற்பதும் ஆகிய இவை எல்லாமே 5 பூதங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மானுட உடலின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன என்பது பொருளாகிறது. இந்த விதங்கள் எல்லாம் அகப்பே எம் இறை அல்லவடி, அந்த விதம் வேறே அகப்பே ஆராய்ந்து காணாயோ. மனமே, உனக்கு நான் சொல்லுகிறேன் கேள். நீ ஏற்கனவே என்னையெல்லாம் புரிந்து வைத்திருந்தாயோ அது எல்லாம் பொய். 5 பூதங்கள் பொய். ஜீவாத்மா பரமாத்மா என்கிற கொள்கை பொய். மந்திர தந்திரங்கள் பொய். 51 அட்சரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நூல்களால் கட்டமைக்கப்பட்ட ஞான நூல்கள், அவற்றிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொய். எல்லாமே பொய் என்றால் எப்படித்தான் பராபரத்தை தெரிந்து கொள்வது என்று கேட்டால், ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள் என்று அகப்பை சித்தர் சொல்லுகிறார். இவையெல்லாம் என்னுடைய இறைவனை குறிக்கும் வடிவங்கள் அல்ல. பஞ்சபூதங்களோ 51 அட்சரங்களோ வேதங்களோ உன்னதங்களோ ஞானசாரணத்தை சொல்லக்கூடிய நூல்களோ இவை எவையுமே
என் இறைவனை எனக்கு காட்டிக் கொடுக்க வல்லவை அல்ல. இறைவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள்ளே நான் ஆராய்ந்து பார்த்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக சித்தர்கள் ஆரம்ப காலத்திலே பற்பல விதமான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பக்குவம் என்பது வந்தான பிறகு இத்தனை காலம் நாம் செய்திருந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் வீண். பராபரம் என்பது நமக்குள்ளேதான் இருக்கிறது, நம்முடைய ஜீவன் தான் பராபரம் என்பதை புரிந்து கொண்டான பிறகு குழப்பத்திலிருந்து விடுபட்டார்கள். தாங்கள் விடுபட்ட உண்மை கருத்துக்களை தங்களுடைய சந்ததிகளுக்கும் கடத்தி சென்றார்கள். அப்படி கடத்தி சென்றவைதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல்கள். ஆனால் இந்த நூல்களை பற்றியும் அகப்பை சித்தர் இங்கே சொல்லும் போது, நூல்களிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், இருந்தாலும் கூட நூல்கள் மாத்திரமே உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடியவை அல்ல. நீங்கள் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து ஞானத்தை அடைய வேண்டுமே அல்லாது எக்காரணத்தை கொண்டும் புறத்திலே காணக்கூடிய எதை கொண்டும் நீங்கள் உண்மையான பராபர தத்துவத்தை ஞானத்தை அறிய முடியாது, அடைய முடியாது என்பதையே அகப்பை சித்தர் இங்கே உறுதிபட சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.